வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். சொற்களின் முறைகளை முழுமையாக உணர்ந்த தூய அறிவுடையவர். அவையில் கூடியுள்ளோரின் வகையறிந்து பேசுவார். அது வலிமை மிக்க அவையாக இருந்தாலும் அச்சத்தால் பிழையான சொற்களை பயன்படுத்த மாட்டார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். தெளிவாக கற்றவர்கள் கூடியுள்ள அவையில் அஞ்சாமல் தான் கற்றவற்றை அவர்கள் மனம் ஏற்கும் அளவிற்கு பேசுபவரே கற்றவர்களுள் சிறந்தவர் ஆவார். பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பலவீனமானவர்கள் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் மனத்துக்குள்ளே அச்சம் கொண்டு அழிவர். ஆனால் கற்றறிந்தவர்கள் கூடியுள்ள அவையில் அஞ்சாமல் தமது கருத்தை அவர்கள் மனம் ஏற்குமாறு கூறுபவரே அறிஞராவார். கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அறிஞர்கள் கூடியுள்ள அவையில் அஞ்சாமல் அவர்கள் மனம் ஏற்கும்படி பேச வேண்டும். அதே சமயம் அந்த அவையில் தாம் கற்றுத் தெளிந்த அறிவுக்கு எட்டாத சிறந்த கருத்துக்கள் இருப்பின் அவற்றை பணிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. எந்த அவையிலும் எதிர்கொள்ளும் எத்தகைய கேள்விகளுக்கும் அஞ்சாமல் பதில் சொல்லும் ஆற்றலை தரும் நூல்களை ஆராய்ந்து கற்றுத் தெளிய வேண்டும். வாளொடென் வன்கணர் அல்லார்க்கு நூலொடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வீரத்தன்மை இல்லாதவர் கையில் வாள் இருந்து என்ன பயன்? அதுபோல பல நூல்களை தெளிவாக கற்றிருந்தாலும் நுணுக்கமான அறிவுடையோர் கூடியுள்ள அவையில் பேச அஞ்சுபவருக்கு அந்த நூல்களால் என்ன பயன்? பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். அவையில் பேச அஞ்சுகிறவர் பெற்றிருக்கும் நுணுக்கமான நூலறிவு பகைவர் முன்னே கோழையின் கையில் கிடைத்த கூரிய வாள் போல பயனற்றதாகும். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். அறிவுடையோர் கூடியுள்ள நல்ல அவையில் தன் கருத்தை அவர்கள் மனம் உணரும் வண்ணம் தெளிவாக பேசத் தெரியாதவர் பல நூல்களை சிறப்பாக கற்றிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். தெளிவாக கற்றுச் சிறந்தவராக இருந்தாலும் அறிவுடையோர் கூடியுள்ள நல்ல அவையில் பேச அஞ்சினால் அவர் கல்லாதவர்களை விடவும் கீழ்மையாக கருதப்படுவார். உளரெனினும் இல்லாரோடு ஒபர் களன் அஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். அறிஞர்கள் கூடியுள்ள அவையில் அவர்கள் மனம் உணரும் அளவிற்கு பேசத் தெரியாத கற்றறிந்தவர் எல்லா வளமும் உடையவராக இருந்தாலும் அவர் ஏதுமற்றவரோடு ஒப்பாவார்.